ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5த் வீக் ஸ்டடி பிளான் படி பாலிட்டில வந்துட்டு படிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு அரசியலமைப்பு உருவான விதத்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க இனி படிக்கக்கூடிய அந்த 10த் லெசனு, அதாவது 10த்ல இருக்கக்கூடிய பாலிட்டி ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் இதோட தொடர்ச்சி தான் வந்துட்டு இது. ஓகேங்களா? அதுக்கு நீங்க அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சரிங்க. எப்படின்னு பார்த்தரலாம் வாங்க. 1934ல இந்திய அரசியலமைப்பு சபையை வந்து ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடியான எம்.என். ராய் வந்து முதல்ல சொல்லியிருப்பாரு. அரசியலமைப்பு வேணுங்க, அந்த சபைய ஃபர்ஸ்ட் அமைக்கணுங்க அப்படின்னு சொன்னது யாருங்க? எம்.என். ராய். எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க. 1934 இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட முன்னோடி. ஓகேங்களா? அப்ப அவர பத்தின டீட்டெயிலும் லைட்டா இருக்கு. அதை வந்து பார்த்துக்கணும். அடுத்துங்க 1935 இந்த 0 இல்லங்க. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். 0 வராது. 1935 இந்திய தேசிய காங்கிரஸ்ல முதலாக அரசியலமைப்பு இந்தியாவிற்கு வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. யாருங்க? இந்திய நேஷனல் காங்கிரஸ். ஓகேங்களா? அப்போ எம்.என். ராய் தான் ஃபர்ஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஐஎன்சி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? எப்பங்க? 1935 வருஷங்கள லைனா பார்த்துட்டே வரணுங்க. அப்புறம் 1938ல ஜவஹர்லால் நேரு இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக யாருங்க? ஜவஹர்லால் நேரு ஐஎன்சி சார்பாக சுதந்திர இந்தியாவிற்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மூலமாக எவ்வித அயலாரின் தலையீடுமின்றி வயது வந்தோர் வாக்குரிமை நல்லா கவனிக்கணும். இது வயது வந்தோர் வாக்குரிமையை அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்துட்டு இவர் வந்து விடுத்திருக்காரு. ஓகேங்களா? அப்போ வயது வந்தோர் வாக்குரிமை யாருங்க வந்து இது பண்ணியிருக்காங்க? ஜவஹர்லால் நேரு 1938. ஓகே. என்னன்னு கீ பாயிண்ட் மட்டும் இது பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கோரிக்கையின் கொள்கைகள் கடைசியாக பிரிட்டிஷ் அரசால ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கங்க பிரிட்டிஷ் அரசால ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1940 ஆகஸ்ட் கொடையாக வெளியிடப்பட்டது. சரிங்களா? அப்ப 1940 என்னங்க? ஆகஸ்ட் கொடை. 1934ல யார் என்ன சொன்னாங்க? 35ல என்ன? 38ல என்ன நடந்துச்சு? 1940ல என்னங்கறத லைனா வந்து நீங்க ரிவிஷன் பண்ணிட்டே வரணும் அப்படியே. அடுத்து பாருங்க 40க்கு அடுத்து 42ங்க. 42 சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அதாவது கேபினட்டின் உறுப்பினர் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்தியாவிற்கான அரசியலமைப்பு வரையறை செய்வதற்காக இந்தியாவிற்கு வந்திருக்காரு. ஓகேங்க. யாருங்க? சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். இந்த குழுவுல வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க. இப்போ இந்த கிரிப்ஸ் இப்போ இதை நான் பார்த்துட்டு இதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பின்னாடி இருக்க பாயிண்ட் சொல்றேன். கிரிப்ஸ் இந்த விரிவுரையை முஸ்லீம் லீக் வந்துட்டு நிராகரிச்சிருச்சு. ஓகேங்களா? நிராகரிச்சுட்டு அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்தியாவை பிரித்து 2 தனி நாடாகவும் 2 தனி அரசியலமைப்பை அமைக்கவும் முஸ்லீம் லீக் வந்து இது பண்ணிருக்கு. அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க வந்து இந்தியாவே ஃபர்ஸ்ட் தனி நாடா பிரிச்சு இது பண்ணிருங்க. எங்களுக்கு தனியா ஒரு அரசியலமைப்பு, அவங்களுக்கு ஒரு தனியா அரசமைப்பு சபை வந்துட்டு உருவாக்கி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம் லீக் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. கதையோட தொடர்ச்சி அப்படியே ஒவ்வொன்றா வந்து கேட்டே வாங்க. என்னங்க அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தொகுப்பு காம்போசிஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்னென்ன இருக்குன்னு பாத்துடலாங்களா? 1946ல நவம்பர்ல கேபினட் மிஷன் திட்டத்தால என்னங்க கேபினட் மிஷன் திட்டத்தால 1946 நவம்பர்ல அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. புரியுதுங்களா? அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. கேபினட் தூதுக்குழுவின் பெத்திக் லாரன், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏ.வி. அலெக்சாண்டர் ஆகிய 3 உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ கேபினட் தூதுக்குழுல எத்தனை உறுப்பினர்கள்ங்க இருந்திருக்காங்க? 3 உறுப்பினர்கள். யார் யாரு? பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏ.வி. அலெக்சாண்டர். ஓகேங்களா? அடுத்து பாத்துக்கோங்க. இப்ப என்னன்னு பாத்துருக்கோம்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தொகுப்பு. அது வந்து எந்த திட்டத்தால வந்து உருவாக்கப்பட்டுச்சு? அந்த அதோட உறுப்பினர்கள் 3 பேர் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்திருக்கிறோம். அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சிறப்பம்சங்கள் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 மொத்தமா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 380 இருங்க. 389 பேர் இருப்பாங்க. சரிங்களா? 389 பேர்ல 292 பேர் வந்துட்டு மாகாண பிரதிநிதிகள். 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகள், 3 மாகாண முதன்மை ஆணையர்கள், ஒருத்தர் வந்து பலுசிஸ்தான் சார்பில் இருப்பாரு. அப்போ ஆக மொத்தம் இவங்க எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா 389 பேர். சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாகாணங்கள் மற்றும் சுதேச அரசுகளுக்கு அவற்றின் மக்கள் தொகை அடிப்படையில இடங்கள் வந்து ஒதுக்கி இருப்பாங்க.
தோராயமாக ஒவ்வொரு மில்லியன் மக்கள் தொகைக்கும் எப்படிங்க ஒவ்வொரு மில்லியன் மக்கள் தொகைக்கும் ஒரு இடம் அப்படின்னு ஒதுக்கப்படும். அப்போ இது நல்லா இம்பார்ட்டன்ட் நல்லா பாத்துக்கணும். ஒரு மில்லியன் மக்கள் தொகைக்கு எவ்வளவு இடம் அப்படிங்கிறத ஒரு இடம் சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு வகுப்பினரின் பிரதிநிதிகள் மாகாண சட்டமன்ற பேரவை உறுப்பினரால ஒற்றை மாற்று வாக்கு முறைப்படி விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பாத்துக்கணும். ஒற்றை மாற்று வாக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படிதான் என்னங்க பண்றாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து சுதேச அரசுகளின் பிரதிநிதிகள் சுதேச அரசுகளின் தலைமை மூலமாக நியமிக்கப்பட்டனர். ஓகேங்களா? அடுத்து அங்க யார் வந்து தலைவரா இருக்காரோ அவங்க அரசரா இருக்காங்களோ அவங்கதான் வந்துட்டு இந்த பிரதிநிதிகளை வந்துட்டு நியமிப்பாங்க. அடுத்து அரசியல் அமைப்பு நிர்ணய சபைக்கு உறுப்பினர்களாக பகுதியளவு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மற்றும் பகுதியளவு நியமிக்கப்பட்டவர்கள்னு சொல்றாங்க. கொஞ்சம் பேரை வந்து இவங்களே செலக்ட் பண்ணிருப்பாங்க, சில பேரை வந்து நியமிச்சிருப்பாங்க அவங்களாகவே. ஓகேங்களா? அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். என்னங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் மாகாண சட்டமன்றத்துக்குன்னு சொல்லிட்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்க மூலமாக மறைமுக தேர்தல் மூலமாக, ஏன்னா அது வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது இல்லைங்களா? அங்க அவங்களோட அந்த அவையில இருக்கக்கூடிய அந்த நபர்களால மட்டுமே தேர்ந்தெடுக்கிறதுனாலதான் அது மறைமுக வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபை பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்களில் 296 இடத்துல, அதாவது தேர்தல்ல என்னங்க நடந்துச்சு, இந்த தேர்தல் வந்துட்டு யார் யாருக்கு நடந்துச்சு பாத்தீங்கன்னா இந்த 296 இடங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்குது. அது 1946 ஜூலை ஆகஸ்ட்ல வந்துட்டு நடந்திருக்குது. ஓகேங்களா? அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்துட்டு தேர்தல் எப்பங்க நடந்திருக்குது? 1946 ஜூலை ஆகஸ்ட்ல வந்து நடந்திருக்குது. இது வந்து எத்தனை இடங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா 296 இடங்களுக்கு மட்டும். சரிங்களா? அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 208 இடத்துல, முஸ்லீம் லீக் வந்துட்டு 73 இடங்கள்ல வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் மீதமுள்ள 15 இடங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கு. அப்ப 208ல 73 இடங்கள் வந்து முஸ்லீம் லீக்கும், இந்த சிறிய கட்சிகள் சுயேட்சையான இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்துட்டு 15 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்கிறத நல்லா வந்து பாத்துக்கணும். சரிங்களா? ஓகேங்க. அடுத்து இருந்த போதிலும் ராஜ்ய பகுதிகள் விலகி இருந்ததால இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 93 இடங்கள் காலியாக இருந்ததாக சொல்லப்படுது. ஓகேங்களா? ராஜ்ய பகுதிகள்லாம் விலகி இருந்ததுனால எத்தனை இடங்கள் காலியாக இருந்துச்சுங்களாமா? 93 இடங்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு உறுப்பினர்கள் இந்திய மக்களால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் இச்சபையில் இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், பார்சிகள், ஆங்கிலேயர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், பழங்குடியினர், பெண்கள் உட்பட அனைத்து பிரிவினரிடமிருந்தும் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். புரியுதுங்களா? இது சும்மா அதுல என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இது எலாபரேட்டா வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில் மகாத்மா காந்தி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. மகாத்மா காந்தி, முகமது அலி ஜின்னா தவிர அனைத்து முக்கிய பிரமுகர்களும் இடம் பெற்றிருந்தனர். அப்ப யார் யார் இல்ல அப்படிங்கறத நல்லா கவனிச்சுக்கணும். மகாத்மா காந்தியும் முகமது அலி ஜின்னாவும். சரிங்களா? அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் செயல்பாடுகள் என்னென்னு பாக்கலாங்களா? ஓகே. டிசம்பர் 9 1946ல இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்து நடந்திருக்கும். முஸ்லிம் லீக்கு தனிநாடு வேண்டும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையால இதில் வந்து கலந்துக்கல. சரிங்களா? அவங்க ஆல்ரெடி கேட்டிருப்பாங்களே, எனக்கு வந்து தனிநாடு வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்களா, முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா? அதனால வந்துட்டு அவங்க கலந்துக்கல. சோ என்னங்க கலந்துக்கிட்டாங்களா இல்லையா அந்த மாதிரி கூற்று காரணத்துல கேட்கும்போது இல்லை அப்படிங்கறத நீங்க தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்பங்க? டிசம்பர் 9 1946. அடுத்து பாருங்க. அப்போ மீதம் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேருங்க? 211 பேர் மட்டும்தான் வந்து அதுல சேர்ந்திருப்பாங்க. அதுல வந்து என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவரு வயசுல மூத்தவரு. அதனால இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? இந்த தற்காலிகமாக நியமிக்கக்கூடிய இந்த முறையை வந்து எந்த அரசு எந்த நாட்டிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னா பிரான்ஸ் அரசு கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டா பாத்துக்கோங்க. தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முறை வந்துட்டு பிரான்ஸ் கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது வந்து நிரந்தர தலைவர் இவரு. HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேரும் துணை தலைவர்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபை 2 துறை தலைவர்களை வந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? அடுத்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம்.
1946 டிசம்பர் 13ல ஜவஹர்லால் நேரு வரலாற்று சிறப்புமிக்க குறிக்கோள் தீர்மானத்தை சட்டசபையில கொண்டு வந்தாரு. அப்போ எப்பன்னு பாருங்க குறிக்கோள் தீர்மானம் 1946 டிசம்பர் 13. இவை அரசியலமைப்புக்கு அடிப்படையாகவும் அரசியலமைப்பு தத்துவங்களையும் விளக்கக்கூடியது எதுன்னு நல்லா கவனிக்கணும். அரசியலமைப்புக்கு அடிப்படையாகவும் அரசியல் அமைப்பு தத்துவங்களையும் விளக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குறிக்கோள் தீர்மானம் தான். 1947 ஜனவரி 22 சட்டசபையில் ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எப்ப கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இதுங்க 13. எப்ப நிறைவேற்றப்பட்டதுன்னா 1947 ஜனவரி 22. இதனுடைய திருத்தி அமைக்கப்பட்ட வடிவமே தற்போதைய அரசியல் அமைப்பு முகவுரை. ஓகேங்களா? அப்ப இதனுடைய திருத்தி அமைக்கப்பட்ட வடிவம் தான், அதாவது குறிக்கோள் தீர்மானத்தினுடைய திருத்தி அமைக்கப்பட்ட வடிவமே தற்போது நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் அமைப்பு முகவுரை. ஓகேங்களா? அடுத்து இந்திய விடுதலை சட்டத்தால ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்னா, காலப்போக்கில அரசியலமைப்பு சபையில் பெறாத சுதேச அரசுகள் மெதுவாக இணைந்தன. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவங்க இல்லைங்களாமா, அதுக்கப்புறம் மெதுவா ஜாயின் ஆகிக்கிட்டாங்க. 1946 ஏப்ரல் 28ல 6 சுதேச பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில இருந்திருக்காங்க. அப்போ எந்த ஆண்டு அப்படிங்கிறதையும் மாதம் தேதியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 1947 ஜூன் 3ல மவுண்ட் பேட்டன் பிரபு திட்டத்திற்கு பிறகு மற்ற சுதேச மாகாண பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் இணைந்தனர். அப்போ மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொன்னாலே ஜூன் 3 அப்படின்னாலே மவுண்ட் பேட்டன் திட்டம். ஓகேங்களா? இந்த திட்டத்திற்கு அப்புறமா என்ன பண்றாங்க, சுதேச மாகாண பிரதிநிதிகளும் சட்டப்பேரவையில இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்திய பகுதியில் இருந்த முஸ்லிம் லீக் உறுப்பினரும் இவற்றில் இணைந்தனர். இந்திய பகுதியில் இருந்த முஸ்லிம் லீக் பிரிவினரும் இதுல ஜாயின் ஆயிருக்காங்க. அடுத்து பாருங்க, 1947 இந்திய சுதந்திர சட்டத்தின்படி சட்டசபையில் பின்வரும் மாறுதல்கள் கொண்டு வரப்பட்டது. சட்டசபையில் பின்வரும் மாறுதல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அவை முழு இறையாண்மை பெற்றதாகவும் இந்த அவை முழு இறையாண்மை பெற்றதாகவும் எந்த அரசியல் அமைப்பையும் தன் விருப்பத்திற்கு இணங்க உருவாக்குபவையாகவும் மாற்றப்பட்டது. புரியுதுங்களா? இது என்ன, இதெல்லாம் ஒரு இது மாதிரிதாங்க, ஒரு செய்தி, அவ்வளவுதான். பட் அதையுமே தெரிஞ்சுக்கணும். நீங்க கூற்று காரணத்துல நம்மளுக்கு கேட்டுருவாங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசால உருவாக்கப்பட்ட எந்த சட்டத்தையும் மாற்றவோ நீக்கவோ சபைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. புரியுதுங்களா? பிரிட்டிஷ் அரசால உருவாக்கப்பட்ட எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, அதை நீக்கிக்கலாம், மாத்திக்கலாம் அப்படிங்கக்கூடிய அதிகாரம் சபைக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த அவை சட்டம் இயற்றும் அவையாக மாற்றப்பட்டது. அவையின் 2 தனி செயல்கள். ஒன்று, சுதந்திர இந்தியாவிற்கு அரசியலமைப்பு உருவாக்குவது. என்னங்க, 2 செயல்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவிற்கு அரசியலமைப்பு உருவாக்குறது, இன்னொன்னு சாதாரண சட்டத்தை உருவாக்குவது. அதனால் இந்த அவையானது சுதந்திர இந்தியாவின் முதல் பாராளுமன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? முதல் பாராளுமன்றம், இந்தியாவின் முதல் பாராளுமன்றம். அடுத்துங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் தலைமையில் அரசியலமைப்பு அவையாகவும் ஜி.வி. மௌலங்கார் தலைமையில் சட்டமன்ற அவையாகவும். அப்போ என்ன சொல்றாங்க, அரசியலமைப்பு அவையோட தலைமை யாருங்க, ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? சட்டமன்ற அவையோட தலைமை யாருங்க, ஜி.வி. மௌலங்கார். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கணும். இந்த இரு செயல்பாடுகளும் 1949 நவம்பர் 26ல புது அரசியலமைப்பை உருவாக்கும் வரை தொடர்ந்தன. ஓகேங்களா? அப்ப சட்டமன்ற அவையோட தலைமை யாருன்னு பாத்துக்கணும், அரசியலமைப்பு அவையோட தலைமை யாருன்னு பாத்துக்கணும். சரிங்களா? அடுத்து, முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் இந்தியாவிற்கான அரசியலமைப்பு அவையிலிருந்து விலகினர். முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவிற்குன்னு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகிட்டாங்க. எனவே அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களோட எண்ணிக்கை 299 குறைந்தது. ஓகேங்களா? 1946 கேபினட் மிஷன் திட்டத்தின்படி மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேருங்க, 389 பேர் மொத்த உறுப்பினர்கள். புரியுதுங்களா? அப்ப அதுல இருந்து எவ்வளவு கம்மியாயிருக்காங்கன்னு பாத்துக்கணும். இந்திய மாகாணங்களில் பிரிட்டிஷ் மாகாணம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 296ல இருந்து 226 குறைந்தது மற்றும் சுதேச அரசுகளின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 93ல இருந்து 70 குறைந்தது. அப்போ இதுவும் எத்தனைல இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பாத்துக்கணும். அப்புறம் 93ல இருந்து 70. ஓகேங்களா? அடுத்து, மற்ற முக்கிய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் புதிய சட்டங்களை கொண்டு வருவது மட்டுமல்லாத அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மற்ற செயல்பாடுகள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்திரலாம். பாத்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இது வந்து மே 1949 காமன்வெல்த் கூட்டமைப்பில் இந்தியா உருவானது அப்படின்னு சொல்றாங்க. எப்போ உருவானுச்சுங்க? காமன்வெல்த் கூட்டமைப்பில் இந்தியா வந்து உறுப்பினர் ஆனது. இது பாருங்க, மே 1949 காமன்வெல்த் கூட்டமைப்பில் இந்தியா வந்து உறுப்பினர் ஆயிருக்கு. எப்ப காமன்வெல்த் கூட்டமைப்பில் வந்துட்டு உறுப்பினர் ஆயிருக்குதுங்க? மே 1949. அடுத்து 1947 ஜூலை 22ல தேசிய கொடி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ தேசிய கீதம், தேசிய பாடல் 2மே பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 24ல தான் ஏத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அப்ப இது 2யும் நல்லா பாத்துக்கணும். இந்த தேசிய கொடி எப்ப ஏத்துக்கிட்டாங்க? ஜூலை 22 1947. 1947 ஜூலை 22. சரிங்களா? ஜூலை 22. தேசிய கீதம் எப்போ அப்படின்னு பார்க்கணுங்க. தேசிய கீதம் ஜனகணமன, தேசிய பாடல் எப்போ? வந்தே மாதரம். அதுவும் எப்ப நல்லா பார்த்துக்கணும். அது போக இன்னொன்னு சொல்றாங்க. இந்த தேசிய கீதம் வந்துட்டு ஓகே. ஏத்துக்கிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாநாட்டுல வந்து பாடியிருப்பாங்க. எப்பன்னா 1911 டிசம்பர் 27. சரிங்களா? டிசம்பர் 27ல வந்துட்டு பாடியிருப்பாங்க. அடுத்து 1950 ஜனவரி 24ல முதல் இந்திய ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் இந்திய ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எப்பங்க தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1950 ஜனவரி 24. அரசியலமைப்பு தயாரிப்பாளர் 60 நாடுகளிலிருந்து புது அரசியலமைப்பை 144 நாட்களில் வந்துட்டு தயாரிச்சிருக்காரு. ஓகேங்களா? அரசியலமைப்பை தயாரிக்க மொத்தமா 64 லட்சம் செலவாயிருக்குது. எவ்வளவுங்க? 64 லட்சம் செலவாயிருக்கு. 1950 ஜனவரி 24 அரசியலமைப்பு சபையின் கடைசி அமர்வு வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. சோ நல்லா பாத்துக்கணும். ஜனவரி 24. இந்திய அரசியலமைப்பின் செயல்கள் இந்திய இடைக்கால பாராளுமன்றமாக 1950 ஜனவரி 26 இருந்து புதிய பாராளுமன்றம் அமையும் வரை தொடர்ந்தது. புதிய பாராளுமன்றம். சரிங்களா? அந்த முதல் பொது தேர்தல் எப்பங்க? 1951ல இருந்து 52 மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அரசியலமைப்பு நிர்ணய சபை குழு பாத்துடலாங்களா? அரசியலமைப்பு சபை பல பணிகளை கொண்ட அரசியலமைப்பை உருவாக்க உறுப்பினர்களை வந்து நியமிச்சிருக்குது. பல பணிகளை கொண்ட அரசியலமைப்பை உருவாக்க அது என்னென்ன குழுக்கள்னு பார்த்தரலாம். பெரிய குழு, சிறிய குழுன்னு இருக்கு. இந்த 8 குழுக்கள் பெருங்குழுக்களாகவும் மற்ற குழுக்கள் சிறு குழுக்களாகவும் இருக்கு. சோ பெரிய குழுக்களை மேஜர் கமிட்டின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கணும். ஒன்றியம் அதிகார குழு, யூனியன் பவர் கமிட்டி, அது யாருங்க? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு ஒன்றிய அதிகார குழு. ஒன்றிய அரசியலமைப்பு குழு, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டிஸ், இதுவும் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? அப்போ நல்லா கவனிச்சுக்கணும். அதிகார குழு, அரசியலமைப்பு குழு. அடுத்து 3வது மாகாண அரசியலமைப்பு குழு. என்னங்க? சர்தார் பட்டேல். வரல போல. சர்தார் பட்டேல். அடுத்து வரைவு குழு டாக்டர் BR அம்பேத்கர். சரிங்களா? டிராப்டிங் கமிட்டி. அடுத்து ஆலோசனை குழு அட்வைசரி கமிட்டி. ஆலோசனை குழு அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர், பழங்குடியினர் மற்றும் விலக்கப்பட்ட பகுதி. இது யாரு அப்படின்னு பாக்குறீங்கன்னா ஆலோசனை குழுக்கு சர்தார் பட்டேல். எந்தெந்த குழுக்கு யார் யாருன்னு பாத்துக்கோங்க. அடுத்து 5 துணைக்குழுக்கள் பாருங்க. அடிப்படை உரிமைக்கான துணைக்குழு JB கிருபாலினி. ஓகேங்களா? அடிப்படை உரிமைக்கான துணைக்குழு. அப்புறம் சிறுபான்மையினர் துணைக்குழு. சரிங்களா? சிறுபான்மையினருக்கான துணைக்குழு HC முகர்ஜி. அடுத்து வடகிழக்கு எல்லை பழங்குடியினர் பகுதி மற்றும் அஸ்ஸாம் அல்லாத பகுதியாக விளக்கப்பட்ட பகுதியின் துணைக்குழு கோபிநாத் பர்தோலி. கோபிநாத் பர்தோலி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. எந்தெந்த குழுக்கு இது வந்து மனப்பாடம் தான், இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. முழுவதுமாக அல்லது பகுதியளவு விளக்கப்பட்ட பகுதிகளுக்கான துணைக்குழு அது வந்து ஏவி தாக்கா. வடமேற்கு எல்லை பழங்குடியினர் பகுதிகளுக்கான துணைக்குழு. சரிங்களா? வடமேற்கு எல்லை பகுதிகளுக்கான துணைக்குழு. 6th ஒன் பாருங்க. செயல்முறை குழுவின் விதிகள். ஓகேங்களா? செயல்முறை குழுவின் விதிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? செயல்முறை விதிகள் குழுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யாருங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து மாநில குழுக்கள். இது வந்து மாநில பேச்சுவார்த்தை குழுன்னு சொல்லுவாங்க. ஜவஹர்லால் நேரு. மாநில பேச்சுவார்த்தை குழு ஜவஹர்லால் நேரு. அடுத்து வழிகாட்டுதல் குழு. ஓகேங்களா? ஸ்டீரிங் கமிட்டி. வழிகாட்டுதல் குழு யாருங்க? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். எந்தெந்த குழுக்கு யார் யார் வந்துட்டு தலைமை ஏற்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து சிறு குழுக்கள் மைனர். ஓகேங்களா? மைனர் கமிட்டிஸ். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் செயற்குழு GV மௌலங்கர். ஓகேங்களா?
அடுத்து அலுவல் குழு, அலுவல் விதிகள் குழு யாருன்னா டாக்டர் KM முன்சி. அலுவல் விதிகள் குழு டாக்டர் KM முன்சி. அடுத்து அவை குழு பட்டாபி சீதாராமையா. ஓகேங்களா, அவைகள் குழு யாருங்க, சீதாராமையா அவர்கள். ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஹவுஸ் கமிட்டி. தேசிய கொடிக்கான தற்காலிக குழு, தேசிய கொடிக்கான தற்காலிக குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து வரைவு அரசியலமைப்பை ஆராயும் சிறப்பு குழு, சிறப்பு குழு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். தரநிலை ஆவணக்குழு ஐயர் அல்லாடி கிருஷ்ணசாமி. தரநிலை ஆவணக்குழு வந்து ஐயர் அல்லாடி கிருஷ்ணசாமி. அடுத்து நீதி மற்றும் அலுவலர் குழு, நீதி மற்றும் அலுவலர் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட் பத்திரிகை துறை தொகுப்பு குழு உஷாநாத் சென். உஷாநாத் சென் பத்திரிகை துறை தொகுப்பு குழு. அடுத்து தலைமை ஆணையர்களின் மாகாண குழு, தலைமை ஆணையர்களின் மாகாண குழு பட்டாபி சீதாராமையா. ஓகேங்களா, சீதாராமையா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொழிவாரி மாகாணங்கள் குழு எஸ்கே தார் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். உச்ச நீதிமன்றத்தின் தற்காலிக குழு வரதாச்சாரியார். 12வது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசியலமைப்பின் வகையங்களுக்கான சிறப்பு நிபுணர் குழு. எந்தெந்த குழுக்கு யார் யார் வந்து தலைமையேற்றாங்க அது மட்டும் போதும். சோ நளினி ரஞ்சன் சர்க்கார். அடுத்து குடியுரிமை சிறப்பு குழு. ஓகேங்களா, 13 முடிஞ்சு, அவ்வளவுதான். இந்த வரைவு குழு வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைப் ஆயிருக்கு. அடுத்து அனைத்து அரசியலமைப்பு அவையின் குழுக்களிலும் மிக முக்கியமான குழு வரைவு குழு ஆகும். இது 1947 ஆகஸ்ட் 29 வந்து அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, ஆகஸ்ட் 29. இந்த குழுவே புதிய அரசியலமைப்பை வரைவு செய்தது. இதில் 7 உறுப்பினர்கள் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அது யார் யாரு அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர், இவர் வந்து தலைவர். அது போக கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் KM முன்சி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ். அதாவது இவர் வந்துட்டு உடல்நிலை சரியில்லாதனால BL மிட்டருக்கு பதிலாக இவர் வந்து வந்திருக்காரு. யாருங்க, மாதவராவ். அடுத்து TT கிருஷ்ணமாச்சாரி, DP கைதான். அவர் வந்துட்டு 1948 இறந்ததால இவருக்கு பதிலாக இந்த TP கைதானுக்கு பதிலாக இந்த TT கிருஷ்ணமாச்சாரி வந்து வந்திருப்பாரு. குழு முதல் இந்திய அரசியல் அமைப்பு வரைவை பிப்ரவரி 1948 வந்துட்டு வெளியிட்டிருக்குது. சரிங்களா. அடுத்து இந்திய மக்களின் 8 மாத ஆலோசனைகளின் முடிவுப்படி சில திருத்தங்களுடன் வரைவு கமிட்டி 2வது அரசியலமைப்பு வரைவை 1948 அக்டோபர்ல வந்து வெளியிட்டிருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். 2வது அரசியல் அமைப்பு வரைவு எப்போ அப்படின்னா 1948 அக்டோபர். வரைவு கமிட்டி 141 நாட்கள் இந்திய அரசியலமைப்பின் வரைவு செய்ய எடுத்துக்கொண்டது. சரிங்களா, 141. நெக்ஸ்ட்டுங்க அரசியலமைப்பு சட்டம் இயற்றல். டாக்டர் BR அம்பேத்கர் 1948 நவம்பர் 4 இறுதியான அரசியலமைப்பு வரைவை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்தார். சரிங்களா, அப்ப இறுதியா எப்போ அப்படின்னு பாத்துக்கணும். எப்பங்க 1948 நவம்பர் 4. சரிங்களா. சட்டமன்றம் 1948 நவம்பர் 9 வரை 5 நாட்களுக்கு இந்த அரசியலமைப்பு வரைவை பொது ஆலோசனை செய்தது. 5 நாட்களுக்கு. எந்த டேட்டுன்னு நல்லா பாத்துக்கணும். 1948 நவம்பர் 15ஆம் நாள் அரசியலமைப்பு வரைவின் 2ஆம் வாசிப்பு தொடங்கி எப்ப ஸ்டார்ட் ஆகுதுங்க, நவம்பர் 15. எப்பங்க வந்து முடியுது, அக்டோபர் அடுத்த வருஷம். இது வந்து 48ங்க, இது 49, அக்டோபர் 17 முடிவடையுது. இந்த நிலையில 7653 திருத்தங்கள் முன்மொழியப்பட்டு 2473 திருத்தங்கள் விவாதிக்கப்பட்டன. எவ்வளவு திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுச்சு, எவ்வளவு திருத்தங்கள் விவாதிக்கப்பட்டுச்சுன்னு பாத்துக்கணுங்க. அடுத்து 3ஆம் வாசிப்பு 1949 நவம்பர் 14 தொடங்கி டாக்டர் BR அம்பேத்கர் வந்து என்னங்க பண்றாரு, அரசியலமைப்பு நிர்ணய சபையால அரசியலமைப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தார். அப்ப 3ஆம் வாசிப்பு எப்ப வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்துக்கோங்க. 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு வரைவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கப்பட்டது. எப்போ அப்படின்னு பாத்துக்கணும். அவையில் இருந்த 299 உறுப்பினர்கள்ல 284 பேர் அமர்வில் இருந்தனர். இவர்கள் அனைவரும் கையொப்பமிட்டு நிறைவேற்றினர். ஓகேங்களா, கையொப்பமிட்டு நிறைவேற்றினது எத்தனை பேர்னு மட்டும் பாத்துக்கோங்க. கையொப்பமிட்டு நிறைவேற்றினவங்க 284 பேர். அடுத்து 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பின் முகவுரை 395 சரத்துகள், அப்புறம் 8 அட்டவணைகள் அடங்கும். அப்போ ஸ்டார்டிங்ல எவ்வளவு அட்டவணை எவ்வளவு சரத்து இருந்துச்சுன்னு பாத்துக்கணும். சரிங்களா. அடுத்து
ஆஹ் அரசியலமைப்பு இயற்றப்பட்ட பிறகே முகவுரைகள் இயற்றப்பட்டன. அரசியலமைப்பு இயற்றப்பட்ட பிறகே முகவுரைகள் வந்துட்டு எப்பங்க இயற்றப்பட்டுச்சு? நிறைவேற்றதுக்கு அப்புறமா. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சட்ட மந்திரியாக இருந்து அரசியலமைப்பு வரைவு அமைய முக்கிய பங்களித்தார். சட்ட மந்திரியாக இருந்து அதுக்கப்புறம் என்னங்க பண்ணியிருக்காரு? வரைவு அமைய முக்கியமாக பங்களிச்சிருக்காரு. அடுத்து, ஆதலால் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அதனாலதான் இவர் சொல்றாங்க. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சிறந்த எழுத்தாளர், அரசியலமைப்பு நிபுணர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்காக பாடுபட்ட மிகச்சிறந்த தலைவர். ஓகேங்களா? இது நம்ம தமிழ்லயே படிச்சிருப்போம், இதனால தெரிஞ்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி, அதே சமயம் நவீன மனு என்றும் அழைக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி மற்றும் நவீன மனு. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்துதல். அரசியலமைப்பின் சில கூறுகள் குடியுரிமை, தேர்தல்கள், இடைக்கால பாராளுமன்றம், தற்காலிக மற்றும் இடைக்கால ஏற்பாடுகள். அப்போ இந்த நவம்பர் 26ல இருந்து அமலாக்கப்பட்டது என்னென்ன சட்ட பிரிவுகள்னு நல்லா பாத்துக்கோங்க. என்னென்ன சரத்து அப்படின்னு: 5, 6, 7, 8, 9. ஓகேங்களா? 5, 6, 7, 8, 9. அப்புறம் 60ங்க, 324, 366, 367, 379, 380, 388, 391, 92, 94. அப்ப எத்தனை இருக்கு? இத மட்டும் நல்லா பாத்துக்கணும். இது எப்ப கேக்குறாங்க? அப்போ நடைமுறைக்கு வந்தப்ப அமல்படுத்தப்பட்ட ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? அடுத்து மீதமுள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாம் எப்பங்க? 1950 ஜனவரி 26ல் அரசியலமைப்பு அமலாக்கத்தில் செயல்பாட்டிற்கு வந்தது. ஓகேங்களா? அப்போ மீதி அதாவது நவம்பர் 26ல என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் எப்ப வந்துச்சு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த நாளே குடியரசு நாளாக கொண்டாடப்படுது, அது உங்களுக்கு தெரியும். அடுத்து 1929 டிசம்பர்ல இந்திய தேசிய காங்கிரஸின் லாகூர் மாநாட்டுல 1930 ஜனவரி 26ஆம் தேதி பூர்ண சுயராஜ்ய நாளாக கொண்டாடப்பட்டது. சரிங்களா? கொண்டாடுறதுக்கு முடிவெடுக்கப்பட்டது. ஓகேங்களா? 1930 ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்ய நாளாக கொண்டாட முடிவெடுக்கப்பட்டது. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1930 ஜனவரி 26. ஓகேங்களா? எந்த மாநாட்டுல வந்துட்டு இது இது பண்ணாங்க, முடிவெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1929 டிசம்பர்ல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு லாகூர்ல நடந்துச்சு. சரிங்களா? அடுத்து, அரசியலமைப்பு அமலாக்கத்திலிருந்து 1947 சுதந்திர இந்திய சட்டம், 1935 இந்திய அரசு சட்டம், இதில் கொண்டு வந்த சில சீர்திருத்தங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டது. இதுல என்னென்னலாம் திருத்தங்கள் கொண்டு வந்தாங்களோ எல்லாமே ரத்து பண்ணிட்டாங்க. அடுத்து, பிரிவு கவுன்சில் அதிகார ஒழிப்பு சட்டம், அபாலிஷன் ஆஃப் பிரிவு கவுன்சில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்ட் எப்பங்க? 1949 தொடர்ந்து அமலில் இருந்தது. அப்ப இந்த ஆண்டு பாத்துக்கோங்க. அடுத்து, காங்கிரஸ் நிபுணர் குழு. அரசியலமைப்பு நிர்ணய சபைக்காக தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே காங்கிரஸ் கட்சி ஜூலை 8, 1946ல ஜவஹர்லால் நேருவை தலைவராக கொண்ட ஒரு நிபுணர் குழுவை நியமிச்சிருக்குது. இது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முன்னேற்பாடுகளை தயாரித்தது. ஓகேங்களா? அப்போ எந்த ஆண்டுன்னு பாத்துக்கோங்க. ஜூலை 8, 1946. கிரான்வில் ஆஸ்டின் குறிப்பிடுகையில், காங்கிரஸ் நிபுணர் குழுவே இந்தியாவை அதன் தற்போதைய அரசியலமைப்பு பாதையில் நிறுத்தியது அப்படின்னு கிரான்வில் ஆஸ்டின் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் நிபுணர் குழு தான் இந்தியாவை இப்போ என்ன அரசியலமைப்பு இதுல இருக்கோ அந்த பாதையில நிறுத்தினதே இந்த காங்கிரஸ் நிபுணர் குழு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, முக்கிய தகவல்கள். யானை அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யானை. சரிங்களா? அடுத்து, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இந்திய அரசியலமைப்பு குழு ஆலோசகராக சட்ட ஆலோசகர் பி.என். ராவ் நியமிக்கப்பட்டிருக்காரு. சட்ட ஆலோசகர் யாருங்க? பி.என். ராவ். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் செயலாளராக H.V.R. ஐயங்கார். அடுத்து, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அரசியலமைப்பின் தலைமை வரைவாளராக எஸ்.என். முகர்ஜி. அடுத்து, இந்திய அரசியலமைப்பின் எழுத்தாணி பிரேம் பிகாரி நரேன் ரைசடாக்குன்னு சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தன் கைப்பட சாய்ந்த இந்த மாதிரி எழுத்தாக இந்த மாதிரி எழுதி இத்தாலிய எழுத்துருல எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து, அரசியலமைப்பு சட்டத்தின் அசல் பதிப்பை அழகுபடுத்தி அலங்காரிக்க சாந்தி நிகேதனிலிருந்து நந்தலால் போஸ் அப்படிங்கிறவரும் வியாகர் ராம் மனோகர் சின்ஹா முதலான கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டனர். அப்புறம் யாருங்க?
அரசியலமைப்பு சட்டத்தின் அசல் பதிப்பை அழகுபடுத்தி அலங்காரிக்க சாந்தி நிகேதன்ல இருந்து யார் வந்திருக்கிறா? நந்தலால் போஸ், வியாகோர் ராம் மனோகர். ஓகேங்களா? இந்த கலைஞர்கள் வந்துட்டு வந்திருக்காங்க அது டிசைன் பண்றதுக்கு. அடுத்து அசல் முகப்புரையை எழுத்தாணி அதாவது பிரேம் பிகாரி நரேன் ரைசதாவால் எழுதப்பட்டது. அதை வியாகர் ராம் மனோகர் சின்ஹா அப்படிங்கிறவரு ஒளிப்படுத்தி அதை வந்து இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுற வகையில அதை அழகுபடுத்தியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து இந்தி பதிப்பின் உண்மை பதிப்பு வசந்த் கிருஷ்ணன் வைத்யாவால். யாருங்க? வசந்த் கிருஷ்ணன் வைத்யா இவங்களால எழுதப்பட்டிருக்கு. அதனை நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தி அலங்கரித்தது நந்தலால் போஸ். ஓகேங்களா? நந்தலால் போஸ். அரசியலமைப்பு உண்மை பிரதி உங்களுக்கு தெரியும் இது ஆங்கிலம் ஹிந்தி. ஓகேங்களா? அந்த பிரதி வந்து ஆங்கிலம் ஹிந்தியில தான் இருக்கும். டெல்லியில இருக்க பாராளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட கண்ணாடி பெட்டகத்துல பத்திரமா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மீதான விமர்சனங்கள். பல்வேறு காரணங்களுக்காக அரசியலமைப்பு நிர்ணய சபை விமர்சிக்கப்படுது. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரதிநிதித்துவ அமைப்பு கிடையாது. இது பொதுமக்களால வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்படாதனால விமர்சனங்கள் இந்த சபை பிரதிநிதித்துவம் இல்லாத அமைப்பு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இறையாண்மை மிக்க மக்கள், அதாவது இறையாண்மை மிக்க அமைப்பு அல்ல, பிரிட்டிஷ் அரசின் திட்டங்களின் மூலம் உருவாக்கப்பட்டதாலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அனுமதியுடன் ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டதாலும் இச்சபை இறையாண்மை மிக்கதாக செயல்படவில்லை அப்படின்னு விமர்சிக்கப்படுது. என்னங்க சொல்றாங்க? இறையாண்மை மிக்க அமைப்பு கிடையாதுங்க இது, பிரிட்டிஷ் அரசின் திட்டங்களின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அனுமதியோட ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்படுறதுனால இந்த சபை இறையாண்மை மிக்கதாக செயல்படல, தன்னிச்சையாக செயல்படலைங்க. அவங்களோட பெர்மிஷன் கேட்டு வந்து இது பண்றதுனால இந்த மாதிரியான ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதிக நேரம் எடுத்துக்கிச்சு. அரசியலமைப்பு நிர்ணய சபை அரசியல் அமைப்பை உருவாக்க மிக அதிக நேரம் எடுத்துக்கொண்டதாக இந்த விமர்சனங்கள் வந்துட்டு சொல்றாங்க. அமெரிக்காவின் அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு வெறும் 4 மாசம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினராக நஸ்ருதீன் அகமது வரைவு குழுவை மிதந்து செல்லும் அல்லது சறுக்கல் ட்ரிப்டிங்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. யாருங்க? நஸ்ருதீன் அகமது வரைவு குழு. யாருங்க? நஸ்ருதீன் அகமது வந்துட்டு இந்த கூற்றை வந்து சொல்லியிருக்காரு. மிதந்து செல்லுது சறுக்கல் குழு அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காரு. காங்கிரசின் ஆதிக்கம், அதாவது பிரிட்டிஷ் அரசியலமைப்பு நிபுணராகிய கிரான்வில் ஆஸ்டின் ஒரு கட்சி முறை கொண்ட நாட்டின் ஒரு கட்சி அமைப்பே அரசியலமைப்பு நிர்ணய சபை, காங்கிரஸ் தான் அரசியலமைப்பு சபை மற்றும் காங்கிரஸ் தான் இந்தியா, எல்லாமே காங்கிரஸ் தான். ஏன்னா முழுக்க முழுக்க அதுல வந்து காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இது முழுக்க முழுக்க எல்லாமே காங்கிரஸ் தான் அரசியலமைப்பு, காங்கிரஸ் தான் இந்தியா, எல்லாமே காங்கிரஸ் தான் அப்படின்னு அது வந்து கோபத்தோட வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள் ஆதிக்கம் ஜாஸ்தியா இருந்திருக்குது. சமுதாயத்தின் மற்ற பிரிவுகள் போதுமான பிரதிநிதித்துவம் பெறவில்லை என்றும் விமர்சிக்கப்படுது. அரசியலமைப்பு மிக பருமனாக இருப்பதற்கும், அதாவது ரொம்ப பெருசா எழுதியிருக்காங்க இல்லைங்க, அதைதான் சொல்றாங்க. சிக்கலான மொழி நடையை கொண்டிருப்பதற்கும் இதுதான் முக்கியமான காரணமாகவும் சொல்லப்படுது. இந்துக்களின் ஆதிக்கம் எப்படி இருக்குன்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்துக்களால அதிகமாக ஆதிக்கம் செலுத்தப்படுற மாதிரி விமர்சனம் எழுது. எல்லாமே இந்துக்கள் தாப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஸ்கவுண்ட் சைமன் பிரபு அப்படிங்கிறவரு இந்துக்களின் அமைப்பு அப்படின்னு வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபையானது ஒரே ஒரு பெரும்பான்மை சமூகத்தை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஹிந்துக்களை மட்டும்தான் வந்து இது பண்ணுதுன்னு சர்ச்சில் வந்துட்டு சொல்லியிருப்பாப்ல. இந்த விஸ்கவுண்ட் சைமன் அப்படிங்கிறவரு இந்துக்களின் அமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த சபையை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன விமர்சனங்கள், யார் யார் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நான் சொல்லி கொடுத்துட்டாங்க. அரசியலமைப்பு உருவான விதம் இதுதான். நான் படிச்ச நோட்ஸும் இதுதாங்க. ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு